ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட ஒரு கழுதை இருந்தது. அது ரொம்ப வயசான கழுதை. இருந்தாலும் அவருக்கு டெய்லி அது சுமைகள் சுமந்து வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த கழுதை தவறுதலாக கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அது கத்திட்டே இருந்தது கொஞ்ச நேரம். அந்த விவசாயி கிணத்த எட்டி பார்க்குறாரு. இது ரொம்ப வயசான கழுதை, இதை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த கிணத்தையே அதுக்காக மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடுறதுக்காக யோசனை பண்ணுறாரு. கிராமத்தில் கூலிக்காக வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு கிணத்துக்குள்ளே மண்ணையும் மணலையும் கொட்ட சொல்கிறாரு. முதல்ல அந்த கழுதை ரொம்ப பயந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதத்தை அது உணர்ந்தது. ஒவ்வொரு முறை மணல் அது மேலே விழுகும்போது காலால் எட்டி உதைத்து அது தட்டி கீழே நிற்கும். இப்படியே அவங்க மணலை கொட்ட கொட்ட அது காலால் தட்டி தட்டி நின்று அந்த கிணறு நிரம்பையில் அந்த கழுதை மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இறுதியாக கடைசியில் வெளியே வந்தாச்சு கழுதை. வாழ்க்கையில் இப்படித்தான் நம்மளை பல பிரச்சனைகள் மூழ்கடிக்க பார்க்கும். நம்ம சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு தடைகளையும் படிக்கெல்லாம் மாற்றி இந்த கழுதை மாதிரி மேலே வரணும். தடைகள் நம்மளை புதைக்க அல்ல, மேலே தூக்கவே வருகின்றன.